பை8கேவோட எக்ஸ்டென்ஷனை வந்து பார்த்தா ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ நமக்கு பை8கே எக்ஸ்டென்ஷன்ல வந்து பார்த்தா ஒரு புது டூல் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டூலோட நேம் நமக்கு ஸ்பெண்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம அமேசான், பிளிப்கார்ட்ல நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்துக்க முடியும். அமேசான், பிளிப்கார்ட் மட்டும் கிடையாது, நம்ம 20+ ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. அதுல கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்க முடியும். எனக்கு ஏதாவது ப்ராடக்ட் இல்ல கேஜெட் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் மோஸ்டா வந்து பார்த்தா கடையில போய் நேர்ல பார்த்தா வாங்குவேன். சப்போஸ் எனக்கு நேர்ல கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து பார்த்தா ஆன்லைன்ல சூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம அமேசான், பிளிப்கார்ட் கனெக்ட் பண்ணிட்டு நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம ப்ரௌசர்ல இருந்து ஆட் பண்ணனும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த லிங்க் உள்ள ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து வரும். இங்க வந்துட்டு ஆட் டு குரோம் கொடுத்து இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்க ப்ரௌசர் வந்து ஆட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு அமேசான் பேஜ்ல வந்து இருக்கும். இங்க வந்து பாருங்க ஸ்பெண்ட் லென்ஸ் அப்படின்னு வந்து காட்டுது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அமேசானோட ஆர்டர் பேஜ் வந்து போகும். அங்க உங்களுக்கு ஒரு சின்ன பாப்அப் வந்து வரும். அதுல அனலைஸ் நவ் அதை வந்து செலக்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் நம்ம அனலைஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து போய் ரீடைரக்ட் வந்தாகும். இப்போ எனக்கு வந்து பாருங்க நான் வந்து 1,80,610 ரூபா நான் வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணிருக்கேன் அமேசான்ல. இதுலயே நமக்கு கீழே ஸ்பெண்ட் ஹிஸ்டரின்னு வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த் அதுக்கப்புறம் 1 இயர்க்கான டேட்டா வந்து பாத்துக்க முடியும். லாஸ்ட் 6 மந்த் வந்து கிளிக் பண்ணுவோம். லாஸ்ட் 6 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 13,498 ரூபா வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் 1 இயர்ல நமக்கு வந்து 41,483. இதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் அதுக்கப்புறம் லைஃப் டைம் வந்து பாத்துக்க முடியும். இதே மாதிரி நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா டாப் ஸ்பெண்ட்ஸ் வந்து காட்டும். இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் எது ஹையஸ்ட் அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ற மாதிரி வந்து கேட்கும். ஜஸ்ட் நீங்க ஜிமெயில் ஐடி வச்சே லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெஃபரல் கோட் வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஃபரல் கோட் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க ரெஃபரல் கோட் என்டர் பண்ணல அப்படின்னா 5 டேஸ் கிட்ட வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ஸ்பெண்ட்லெஸ் டூல் யூஸ் பண்றதுக்கு. பிளிப்கார்ட்ல இதே மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் பேஜ் வந்து போகும். அங்க அனலைஸ் நவ். ஒன்ஸ் அனலைஸ் கம்ப்ளீட் ஆகி முடிச்சக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைட் ஆகும். பிளிப்கார்ட்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா 1,06,000 ரூபாய் அந்த அளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இதே பிளிப்கார்ட்டோட ஸ்பெண்ட் ஹிஸ்டரி வந்து பாருங்க. லாஸ்ட் 6 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா ஸ்பெண்ட் பண்ணல. இதே நம்ம 1 இயர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டீடைல் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், அதே மாதிரி நமக்கு வந்து மேக்ஸ் நமக்கு லைஃப் டைம்ல வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். இந்த இடத்துல புக் மை ஷோ வந்து காட்டுது. ஸோ புக் மை ஷோல எனக்கு அக்கௌண்ட் இருக்கு. நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் புக் மை ஷோ அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணல, ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கிறேன். மோஸ்டா மூவி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸோட படத்துக்குலாம் நம்ம டிக்கெட் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி டைம்ல மட்டும் தான் புக் மை ஷோ யூஸ் பண்ணுவேன். ஸோ எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். 3,155 ரூபா அவ்வளவு வந்து பணம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். லாஸ்ட் 6 மந்த்ல வந்து பாருங்க நமக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. தென் அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயர் வந்து கொடுப்போம். ஸோ இங்க வந்து பார்க்கலாம். அது கீழே வந்து டாப் ஸ்பெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க ஈஸியா வந்து பாத்துக்க முடியும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நமக்கு வந்து 20+ ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. சோ நீங்க எதுல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்க செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்க முடியும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம தென் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ இது மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே உங்க அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து பாத்துக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றது மூலமா நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ரெஃபர் நவுன் இருக்கு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு வந்து யூனிக்கான லிங்க் வந்து வரும். ஸோ இந்த லிங்கை வந்து பார்த்தா காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி இதே மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ரெஃபரல் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் 1 இயர்ல வந்துட்டு 1 lakh மேல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100 ரூபீஸ்க்கான அமேசான் வவுச்சர் வந்து கிடைக்கும். இதே லாஸ்ட் 1 இயர்ல 3 lakh மேல ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபாய்க்கான அமேசான் வவுச்சர் வந்து கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், யுவர் ஃப்ரெண்ட் ஹஸ் பீன் யூஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஃபார் 15 days. உங்க ஃப்ரெண்ட் வந்து பார்த்தா அட்லீஸ்ட் 15 days அந்த பை8கே எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமேசான் வவுச்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பை8கே எக்ஸ்டென்ஷன் 2 சூப்பரான ஃபீச்சர். ஒன்னு வந்து ஸ்பெண்ட்லெஸ் எப்படின்னு பார்த்திருந்தோம். இன்னொன்னு வந்து பார்த்தா பிரைஸ் ட்ராக்கிங். இந்த பிரைஸ் ட்ராக்கிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணி நான் ப்ராடக்ட்டோட பிரைஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படின்னு வந்து பாருங்க. பர்டிகுலரான ப்ராடக்ட் வந்து எப்படி பிரைஸ் ட்ராக் பண்றதுன்னா ஜஸ்ட் எந்த ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. சைடுல உங்களுக்கு சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா பாப்அப் வந்து வரும். அதுல வந்து பிரைஸ் கிராஃப் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான டீடைல் வந்து வந்துரும். இங்க நீங்க வந்து பார்க்கலாம் என்னென்ன டேட்ல என்ன பிரைஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த OnePlus Nord 4 டிவைஸ் வாங்கும்போது அதோட பிரைஸ் வந்து 29 ரூபாய் கிட்ட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம சேல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பழைய பிரைஸே வந்து போயிருச்சு 30,000 ரூபாய் கிட்ட. இங்க வந்து பார்க்கலாம் அக்யூரேட்டா வந்து பார்த்தா காட்டுது. இங்கே வந்து பார்த்தா கீழே கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராடக்ட்டோட லோயஸ்ட் பிரைஸ் எவ்வளோ, அவனுக்கு ஆவரேஜான பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தா காட்டும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நமக்கு பிரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு 2-3 டேஸ்ல வந்து பார்த்தா பிரைஸ்
பிரைஸ் டிராப் சான்ஸ் வந்து சுத்தமா வந்து கிடையாதுன்னு காட்டுது. இந்த வீக்ல நமக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டா 50% சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லுது. இந்த மந்த்ல நமக்கு வந்து 63% சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லுது. இந்த பிரைஸ் கிராஃப் வந்து பார்த்தா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து பார்த்தா நிஜமாலுமே ஆஃபர்ல தான் அந்த ப்ராடக்ட் வாங்குறமா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா வந்து பாத்துக்க முடியும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்மளோட ப்ராடக்ட்டோட பிரைஸ்ல ட்ராக் பண்ணிக்க முடியும். நீங்க வந்து பார்த்தா மோஸ்ட் Amazon Flipkart வந்து அதிகமா யூஸ் பண்ணுவீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிஃபோர் நீங்க அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து பிரைஸ் வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். நேத்து என்ன பிரைஸ் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன பிரைஸ் இருக்கு, பிரைஸ் நமக்கு டிராப் ஆக சான்ஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே பாத்துக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்களும் வந்து பார்த்தா கனெக்ட் பண்ணி நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே சோ गाइस, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இன்னொரு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.